ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் தாய் உன்னை தேடி இன்றுதான் வந்திருக்கிறேன் வாக்கு கொடுக்க. அன்பு தங்கமே, உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் இந்த தாய் பொறுப்பென்று இந்த ஆதி பராசக்தியை நம்பியிருக்கும் என் பிள்ளையை எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நான். என்ன நடந்தாலும் என்னை மீறித்தான் நடந்தாக வேண்டும் என்று இருக்கும் இந்த நேரத்தில் இந்த காரியத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டாம் என்று ஒளித்து மறைத்து வைக்க உன் அன்னைக்கு விருப்பமில்லாத காரணத்தால் தான் இன்று வெளிப்படையாக உன்னிடத்தில் நான் பேச வந்திருக்கிறேன். உன்னிடத்தில் உன் அருகில் வந்துவிட்டு திரும்பி சென்றதை பற்றி உன்னிடத்தில் நான் பேச வேண்டும். குழந்தையே, உன்னை தேடி என்ன வருகிறது என்று கூட தெரியாமல் நீ நடந்து முடிந்ததை பற்றி நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய். நடந்தது அத்தனையுமே நடந்தவைகள்தான். அதை என்றும் எப்போதும் மாற்றி அமைக்க முடியாது என்று இருக்கும்போது அதை பற்றி அழுது புலம்புவதும் அதை பற்றி நினைத்து வேதனைப்படுவதும் தேவையற்ற நேரமாக உனக்கு தெரியவில்லையா? வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் எத்தனை அவசியமான ஒன்று என்று உனக்கு இன்னுமா புரியவில்லை? ஒவ்வொரு நொடியையும் வீணாக்கி விடாதே. அந்த நொடிகள் திரும்ப உனக்கு கிடைக்காது பிள்ளையே. வாழும் வாழ்க்கையை அவசியத்தோடு வாழ்ந்து பழகு. என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு உன் வாழ்க்கையை செயல்படுத்தினால் அந்த வாழ்க்கை வெற்றிகரமாக முடியும். இல்லை என்றால் மற்றவர்கள் எதிர்பார்ப்பது போல தோல்விகள் தானே கிடைக்கும். அந்த தோல்வியை விரும்பாத நீ ஏன் வெற்றிக்கான படிக்கட்டுகளை தேடி அலைய மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாய்? அன்பு குழந்தையே, தேடினால்தான் அத்தனையும் கிடைக்கும். நான் இருக்கும் இடத்தில் அனைத்தும் வரவேண்டும் என்று நினைத்தால் அது வந்து சேராது கண்மணியே. தேடு தேடு, தேடிக்கொண்டே இரு. தோல்வியில் முடிந்தாலும் அந்த தோல்விகளும் உனக்கு வெற்றிகளாக மாற சில நிமிடங்கள் போதும். இந்த ஆதிபராசக்தி உன்னோடு இருக்கையில் கட்டாயம் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகத்தான் மாறும். அது உன் எண்ணத்தில் இருக்கிறது, அது உன் கைகளில் இருக்கிறது. முதலில் உன்னை நீ நம்ப வேண்டும். அப்போதுதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறும். தேவையற்ற ஒரு சிலரால் உன் வாழ்க்கையில் தோல்விகள் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. உன்னை வந்தடைய வேண்டும் என்று இருந்த ஒன்று நேற்று உன் அருகில் வந்தும் அது உன்னை சேர்ந்து விடக்கூடாது என்று தீய மனிதர்கள் திட்டம் போட்டு அதை உன்னிடத்தில் இருந்து திரும்பிச் செல்ல விட்டார்கள் தங்கமே. அதனால்தான் உன் மனதில் கலக்கமும் வேதனைகளும் அதை தேடும் எண்ணத்தில் துடித்து வருகிறாய். போனது போனதாக இருக்காது. இந்த ஆதி பராசக்தி மீண்டும் அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இவர்கள் நினைத்ததுதான் நடக்கும் என்றால் இந்த ஆதி பராசக்தி உன்னிடத்தில் ஏன் இருக்கிறேன்? தங்கமே, நம்பிக்கையோடு இரு. உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் சேராமல் உன்னை விட்டு போன ஒரு காரியம் இன்னும் 1 மணி நேரத்தில் நடக்கும். இது இந்த ஆதி பராசக்தியின் மீது சத்தியம். தடைகளை உடைக்க வேண்டும் கண்மணியே. அதற்காக உன் அன்னைக்கு உன் கைகளால் காணிக்கைகளை கொடுத்து தடையை உடைத்து உனக்கானதை இன்னும் சில மணி நேரத்தில் பெற்றுக்கொள். இது இந்த ஆதி பராசக்தியின் மீது நம்பிக்கை இருக்கும் பிள்ளைகள் கட்டாயம் செய்து பலனை பெற்றுக்கொள். தங்கமே, நல்லது நடக்கும். ஓம் ஆதி பராசக்தியே போற்றி. நன்றி.